திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். எடியூரப்பாவுக்கு எதிரான போக்சோ வழக்கை ரத்து செய்ய கர்நாடகா உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஸோ இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் சோஷியல் இஷ்யூஸில் லாஸ் டு ப்ரொடெக்ட் சைல்டு அப்யூஸில் வந்து கவர் ஆகும். ஸோ போக்சோ அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012. ஸோ 2012ஆம் ஆண்டு தான் இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கும். யாருக்காக அப்படின்னா 18 வயதுக்கு கீழ் உள்ள அந்த குழந்தைகளுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் ஏற்படும் போது அதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள சட்டம் தான் இந்த போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் எடுத்தோம்னா பார்ட் 3ல் அடிப்படை உரிமைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும். இதில் ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது நமக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்வதற்கும் சுதந்திரமாக இருப்பதற்குமான உரிமை தரக்கூடியது தான் இந்த ஆர்டிகல் 21. ஸோ இந்த உரிமை வந்து 18 கீழ் உள்ள குழந்தைகளுக்கு வந்து கிடைக்காமல் போகும்போது அதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள சட்டம் தான் இந்த போக்சோ ஆக்ட் 2012. ஸோ குஜராத்தில் நிறைவடைந்த முப்படைகளின் திரிஷூல் பயிற்சி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாவினுடைய முப்படைகள் அப்படின்னு சொல்லும்போது இராணுவப்படை, விமானப்படை, கடற்படை. ஸோ இந்த 3 படைகளும் ஒருங்கிணைந்த ஒரு பாதுகாப்பு பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலத்தில் வந்து தொடங்கி இப்போ நிறைவடைந்திருக்கு. ஸோ குறிப்பாக குஜராத் மாநிலம் போர்பந்தரில் உள்ள மாதவ்பூர் கடற்கரையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த பயிற்சிக்கு வந்து என்ன பேரிட்டிருக்காங்க அப்படின்னா ஆம்பெக்ஸ் 2025. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நவீன கால போர் தொழில்நுட்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் ட்ரோன்கள் மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளும் இந்த பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டன. கூட்டு புலனாய்வு, கண்காணிப்பு, மின்னணு போர் மற்றும் இணைய போர் ஆகியவை குறித்தும் தெளிவாக இந்த பயிற்சியில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. கனடா G7 எரிசக்தி பாதுகாப்பு அமர்வில் ஜெய்சங்கர் பங்கேற்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ G7 நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது கனடா, அமெரிக்கா, ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ், யுனைடெட் கிங்டம், அதே மாதிரி ஜப்பான், இந்த 7 நாடுகள் இணைந்த ஒரு கூட்டமைப்பு தான் G7 கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இந்த கூட்டமைப்பின் மாநாடு வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஆல்பரைட் அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெற்றிருக்கும். ஸோ இந்த G7 கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதி வந்து கனடாவில் இருக்கக்கூடிய அந்த நயாக்ரா அந்த இடத்துல வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இதில் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் அரிய கனிமங்கள் குறித்த அந்த விளக்க அமர்வில் பார்த்தீங்கன்னா இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்று கொண்டிருக்கார். பெண்களுக்கு புற்றுநோய் கண்டறிய நடமாடும் மருத்துவ ஊர்தி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் விமன் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ பெண்களின் வசிப்பிடங்களுக்கே சென்று புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களை கண்டறியக்கூடிய அந்த நவீன வாகனத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ முதலாக எந்த மாவட்டத்தில் இந்த நடமாடும் அந்த புற்றுநோய் கண்டறியக்கூடிய நவீன வாகனத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தான் அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ பிற மாவட்டங்களில் வந்து 37 வாகனங்கள் விரைவில் வந்து பயன்பாட்டிற்கு வரும். ஸோ இதற்காக 40 கோடியில் வந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய வசதிகள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா மோமோகிராஃபி, இசிஜி கருவி மற்றும் செமி ஆட்டோ அனலைசர், இந்த வசதிகள் வந்து இந்த நடமாடும் மருத்துவ ஊர்தியில் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ எந்தெந்த புற்றுநோய்க்கான இதை செக் பண்ணுவாங்க அப்படின்னா கருப்பை வாய், மார்பகம் மற்றும் வாய் புற்றுநோய். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிற முக்கிய நோய்களான நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், இரத்த சோகை, இதய நோய்கள் இவற்றுக்கான பரிசோதனைகளும் வந்து இந்த நடமாடும் மருத்துவ ஊர்தியில் சோதனைகள் வந்து நடைபெறும். தமிழகத்தில் ரூபாய் 62.51 கோடியில் 12 புதிய தோழி விடுதிகள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த தோழி விடுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்களுக்கு பாதுகாப்பான விடுதிகள் வந்து மலிவாகவும் பாதுகாப்பாகவும் கிடைக்கக்கூடிய அளவில் வந்து தமிழக அரசு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடுதிகள் தான் இந்த தோழி விடுதிகள். ஸோ இது எந்த ஆண்டு முதலாக தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு
ஜனவரி 4ஆம் தேதி தான் முதலாக தாம்பரம் சென்னையில் தான் முதல் தோழி விடுதிகள் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆல்ரெடி இதில் எத்தனை தோழி விடுதிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19 இருக்குது. ஸோ இப்போ புதிதாக 12 தோழி விடுதிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்காங்க. 14 விடுதிகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் மற்றும் திருச்சியில் வந்து அரசு மாதிரி கூர்நோக்கு இல்லம், பூஞ்சோலை இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இல்லத்திற்கும் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா திருநங்கையர்களுக்கு வந்து அரண் இல்லம் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி முதியோர்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து அன்பு சோலை திட்டம் வந்து தற்போது நவம்பர் 10ஆம் தேதி தான் தொடங்கி வச்சிருப்பாங்க திருச்சியில். சேவை குறைபாடு பாதிக்கப்பட்டவருக்கு ரூபாய் 5.47 லட்சம் வழங்க உத்தரவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸில் யூனிட் 4ல் பாலிட்டியில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் அப்படிங்கிறது நுகர்வோர் குறைதீர் ஆணையம். ஸோ நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கும்போது அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால், இல்லைன்னா ஏதாவது இன்சூரன்ஸ் போடும்போது அதில் ஏதாவது குறைபாடு பொதுமக்களுக்கு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அதன்படி தான் இப்போது இந்த சேவை குறைபாட்டிற்காக பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்க வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த சட்டத்தின் கீழில் வந்து இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1986ஆம் ஆண்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் வந்து ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம பொருட்கள் வாங்கும்போது கன்சியூமர்ஸுக்கு நுகர்வோருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதற்கான அந்த குறைகளை வந்து இந்த ஆணையத்தில் நம்ம தீர்த்து கொள்ளலாம். ஸோ டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் மதிப்புள்ள அந்த பொருட்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷனை வந்து அணுகலாம். ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 50 lakhsலேருந்து 2 crores வரைக்கும். நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எபவ் 2 crores மேலே உள்ள அந்த இழப்பீடுகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரஸல் கமிஷனை வந்து அணுகலாம். ஸோ இதனுடைய ஹையார்கி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நமக்கு ஒரு ஆர்டர் தரும்போது அதில் திருப்தி இல்லைன்னா நம்ம ஸ்டேட்டில் போகலாம். ஸ்டேட்டில் நம்ம திருப்தி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் லெவல் போகலாம். நேஷ்னல் லெவல் இல்லை அப்படின்னா நம்ம ஃபைனலாக போகக்கூடியது எங்கே பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் தான் நம்ம வந்து அப்பீல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1986 கொண்டு வந்த அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 2019 வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீர்ப்புகளானது வழங்கப்படுகிறது.